நம்ம தோட்டத்துக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். வாங்க வாங்க உள்ளம் உள்ளம். ஓகே, இங்கே என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம். சூப்பர். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மாங்காயின்னு. வாழையடி வாழையாகன்னு நம்ம சொல்லுவது உண்டு. அதுதான் இதுதான் எங்கள் வீட்டு வாழை மரம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டி வாழை மரம். இது வாழைக்கண்டுன்னு எங்கள் அப்பா திருத்துறாரு. நான் குட்டி வாழை மரம்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் அவ்வளோதான். இங்கே பாருங்க, இதுதான் நோனி மரம் சொல்லுவாங்க. நோனி ஃப்ரூட். இது காலில் அந்த இன்ஃப்ளமேஷனுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல எந்த இன்ஃப்ளமேஷன் இருந்தாலுமே அது வந்து நல்லா குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, இந்த நோனி ஃப்ரூட் வந்து உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன் நிறையா டிசீசஸ் வந்து க்யூர் பண்ணுது. இது அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இந்த நோனி ஜூஸே விற்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது. எந்த வந்து நரம்பு நியூரோ ப்ராப்ளம் இருந்தாலும் இது சரிப்படுத்தும். இங்கே பாருங்கள், கொய்யா வந்து இப்படி சின்ன சின்னதாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு மாமரம் பாருங்கள். இது இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு டைப்பு பாருங்கள், எவ்வளோ நல்லா சிகப்பாக நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த குட்டி 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 காய் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா செழிப்பாக நல்லா இருக்குது. இது ஹைபிஸ்கஸ். இப்போங்க காலையில் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் வாடி இருக்குது. இருந்தாலுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நந்தியாவட்டை செடி. கொஞ்சம் பூச்சி பிடிச்சிருக்கு, இது சரி பண்ணணும். எங்கே டைமே கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு வகையான செம்பருத்தி மரம் பாருங்கள். செம்பருத்தி மரம் செடி, சாரி செம்பருத்தி செடி. நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதை பற்றி ஃபெமிலியராக தெரியல. அப்பா கரெக்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, அங்கே அவர் என்ன பண்ணாரோ அதே தான் இங்கே இப்போ ஏற்கனவே கட்டி வச்சது, பாதுகாத்து வச்சுருக்கு. இப்போ இது பழுத்துருச்சு. அதனால் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இனிமே இல்லாதனால இப்போ ரொம்பவே பழுத்துருச்சு. பட் ஸ்டில் இது சாப்பிட முடியாது சொல்கிறாங்க. இதை பொறிச்சிட வேண்டிதான். ஆமாம், இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பழமாக இருக்குது. இவ்வளோ பெரிய கொய்யா பழத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறிக்கிறாங்க பாருங்கள் எங்கள் அப்பா. அவ்வளோதான், பொறிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொய்யா பழம் பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்குகிற கொய்யா பழமும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எங்கள் அப்பாவோட உழைப்பு.